பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே பவுலும் பர்னபாவும் அங்கே ஊழியத்திற்காய் அனுப்பப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து பூமியின் கடைசி பரியந்தம் நற்செய்தி அறிவிக்கும் பணி தொடங்குகிறது. நற்செய்தி பணி பற்றி 13ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள கொள்கைகள் மிஷனரிகளை அனுப்பும் திருச்சபைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. ஜெபத்துடனும் உபவாசத்துடனும் கர்த்தரை தேடிக்கொண்டு ஆண்டவருக்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து கொண்டிருக்கும் ஆவிக்குரிய தலைவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரால் ஆரம்பிக்கப்படுவதே நற்செய்தி பணி. திருச்சபையானது பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல், தீர்க்க தரிசன ஊழியம் மற்றும் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஊழியம் செய்ய புறப்படும் நற்செய்தி பணியாளர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பு, சித்தம் ஆகியவற்றின் அடிப்படையிலே செல்ல வேண்டும். உபவாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த ஒரு ஊழியமாக இருக்கும். தொடர்ந்து இங்கே சாலமி பட்டணத்திற்கு கடந்து செல்வதையும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதையும் பார்க்கிறோம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இங்கே பவுல் என்று சொல்லப்பட்டான சவுல் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, நீதிக்கெல்லாம் பகைவனே என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே இருந்ததான வேகமுள்ள மனுஷனாகிய செர்கியோ பவுல் என்னும் அதிபதியுடனே அந்த அதிபதி மனம் திரும்புவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து பிசிதியாவில் அந்தியோகியாவிலே ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே ஆண்டவரது காரியங்களெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு விளக்கி காட்டினார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எப்படி நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இயேசுவை எழுப்பதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று ஆண்டவரது செய்தியை அங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய பாட்டு காலங்களில் உள்ள காரியங்களெல்லாம் விளக்கி காட்டி அதன் மூலமாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் விளக்கி சொல்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக.
தொடர்ந்து 14வது அதிகாரத்திலே இக்கோனியா பட்டணத்திலே அங்கே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து யூதரிலும் திரளான ஜனங்கள் கிரேக்கரிலும் இருந்த அந்த இடத்திலே போய் பிரசங்கித்து ஆண்டவரது செய்தியை அங்கே கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ ஆண்டவராகிய தேவன் தாமே அற்புதங்களும் கைகளால் செய்யப்படும் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து லிஸ்திரா, தெர்பை ஆகிய இடங்களிலும் ஒன்று ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் உற்று பார்த்து இரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்தினில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு, தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி லிக்கோனியா தேச பாஷையிலே சத்தமிட்டு அவர்கள் சொல்லி அங்கே அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் கூட அங்கே எதிர்ப்பும் வருகிறது. அங்கே வந்ததான யூதர்கள் வந்து இந்த பவுல் அப்போஸ்தலரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்கே முயற்சி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே மீண்டுமாய் அங்கே அநேகரை சீசனாக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியாவுக்கும் திரும்பி வந்து அந்த செய்தியை குறித்து பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே எருசலேமிலே நடக்கிறதான ஆலோசனை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டு. ஆண்டவரது காரியங்களை அந்த எருசலேமிலே விளக்கி சொல்லுகிறதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். வசனங்களை தியானித்து சர்வ தேவனுடைய மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மோடு இருப்பார், நடத்துவார், மகிமையை காணப்படுவார். ஆமேன், ஆமேன்.